ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்ல லைஃப். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரைடேனாலே நம்மளுக்கு காலையிலே எழுந்து சாமி கும்பிட்டா தான் அன்னைக்கான டே வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும். காலையிலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டு வெளியே வாசலில் நல்லா கழுவி விட்டுட்டேன். நான் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து மஞ்சள் வந்து பூசிட்டோன்னா அது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு 2-3 நாள் வந்து அதை நம்ம வந்து டச் பண்ணாமல் இருந்தால் அது வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்கும். வாசப்படிக்கு வந்து மஞ்சள் பூசுறது வந்து ரொம்ப நல்லது. எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டுக்கு வராது. அண்டு வந்து பூச்சிலாம் எதுவுமே வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கும். அதுக்காக வாசலில் வந்து மஞ்சள் பூசுறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து அந்த வாசல் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கிறதுனால. மஞ்சள் பூசிட்டதுக்கப்புறம் வாசலே வந்து ஒரு பிரகாசமாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுடலாம் சொல்லிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நான் மோஸ்ட்லி வந்து தாமரை கோலம் தான் போடுவேன் ஃப்ரைடே. எப்போவுமே வெள்ளிக்கிழமை வந்து தாமரை கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. தாமரைப்பூவில் வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை வந்து தாமரை கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. நிலவாசலுக்குமே சின்னதாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போயிட்டு சாமி ஃபோட்டோக்கில் இருக்க பூவெலாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு பூவெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன சாமி விக்கிரகத்துக்கெலாம் வந்து அபிஷேகம் பண்ணலான்னு அதையுமே எடுத்து ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி சாமிக்கான அபிஷேகம் விபூதி அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். நான் லாஸ்ட் வீக் வந்து தயிர்லாம் வச்சு பண்ணியிருந்தேன். இந்த வீக் வந்து நான் தயிர் பண்ணாமல் நான் சொல்லியிருந்தேன் இந்த 3 அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன சாமி விக்கிரகம் இருந்தால் நம்ம எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாளில் வந்து நம்ம வந்து சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் என்னென்ன சாமி விக்கிரகம் இருக்குன்னா, விநாயகர் இருக்கார், கோமாதா இருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து வேல், முருகர், நெக்ஸ்ட் வந்து அன்னபூர்ணியும் இருக்காங்க. நான் அன்றைக்கி வந்து அன்னபூர்ணிக்கு வந்து நான் பண்ணலை. இந்த 4 சாமிக்கு மட்டும் தான் பண்ணியிருந்தேன். விபூதி அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. விபூதி வந்து எப்படி நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி தருதோ அதே மாதிரி வந்து சாமியும் நம்ம வந்து குளிர் வைக்கணும். அதே மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ, நம்மளுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நம்ம வந்து கேட்டுக்கிட்டே பண்ணும்போது அது வந்து சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருடைய நம்பிக்கையுமே இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த ஒரு ப்ரேயர் பண்ணிட்டோன்னா அது சாமிக்கு தெரியும் நம்மளுக்கு இது தேவை அப்படின்னு. அது எப்போ நடக்கணுமோ அது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அது நடக்கும். என்னடா இது நம்ம பாட்டில் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்குமே, நம்மளுக்கு எதுவுமே ஒரு பாசிட்டிவே கிடைக்க மாட்டுது அப்படின்னு வந்து நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு ஃபுல் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து 100% நடக்கும். நம்ம யோசிக்கும் போதும் நம்ம வந்து நல்லதே பற்றி யோசிக்கணும். தப்பான எண்ணங்களோ தீய எண்ணங்களையும் நம்ம யோசிக்காமல் பாசிட்டிவாக நம்ம யோசிக்கும்போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் கிடைக்கும். நானுமே வந்து அந்த விஷயத்தை நான் வந்து மாற்றியிருக்கேன். நான் வந்து ரொம்ப பயப்படுவேன். ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமோ அப்படின்னு. இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன், எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற ஒரு மனப்பக்குவம் வந்து நம்மளுக்கு இருக்குது. நம்ம எதாக இருந்தாலும் நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பக்குவத்தில் தான் நம்ம இருக்கிறோமே. நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்கும்போது எனக்கு நீ இதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட நீங்கள் எனக்கு இது வந்து கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளே வந்து சொல்லிக்கணும். எனக்கு நீங்கள் இது கண்டிப்பாக தருவீங்க எனக்கு தெரியும், ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் இந்த விஷயத்தை எனக்கு நடத்தி கொடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து பாசிட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்மளோட எண்ணத்துக்கு தான் வந்து நம்மளோட வாழ்க்கையுமே இருக்கும். அதான் சொல்லுவாங்களே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. நம்ம வந்து நல்லதே யோசிங்க, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாம் வந்து ஒரு நாள் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க என்றைக்குமே கஷ்டப்படுவாங்கன்னு இல்லை. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நேரம் காலம் கண்டிப்பாக வரும். நம்ம வந்து முழு நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அடைவோம்.
நெக்ஸ்ட்டு சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூப தீப ஆராதனைலாம் காட்டி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு நம்ம பூஜை ரூமில் எடுத்து வச்சிடணும் விக்கிரகத்தை. எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு வந்து காணிக்க வைங்க. அது வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு வச்சாலும் சரி, உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு வச்சாலும் சரி, எந்த ஒரு தெய்வத்துக்கு வச்சாலும் நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் காணிக்கை அப்படி வைக்கணும். வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வந்து நம்மளுக்கு நோயற்ற வாழ்வை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நம்ம எப்போவுமே வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்றது. நம்மளோட எல்லா கஷ்டமும் மறைஞ்சு நம்மளுக்கும் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் ஒரு நாள். ஸோ யாரும் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு எப்போவுமே போல் ஒரு கப் காஃபி. இன்றைக்கி வந்து பிளாக் காஃபி தான் வச்சுருந்தேன். பிளாக் காஃபிலாம் நல்லா வச்சு குடித்து முடிச்சுட்டு ரொம்ப வெக்கையாக இருக்குது. இப்போ இந்த ஒரு 4-5 நாளாக வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால என்ன பண்ணேன், வெளியே வந்து நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே தான் வந்து ரொம்ப வெக்க அதிகமாக தெரியுது. பட் வந்து வெளியே வந்து நிறைய மரம் செடி எல்லாமே இருக்கனால நம்மளுக்கு காற்று வசதி வந்து நல்லாயிருக்கும். பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் காஃபிலாம் குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியே தான் போய் கொஞ்ச நேரம் நின்று காற்று வாங்கிட்டு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.